டெலிவரி டேட் கிட்ட வந்துடுச்சு. ஸோ என்னால் ரெகுலராக ஷார்ட்ஸ் போட முடியல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தாங்க போட முடியல. மாமியார் ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மாவோட டியூட்டி ஆன் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டாங்க. ஊர்லேருந்து வரும்போது முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ முருங்கைக்காய் சாம்பார், சொரக்காய் பொரியல். ஃபைனலாக வந்து வேர்க்கடலையை கோர்ஸ் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டால் சொரக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே லஞ்ச் வேலையுமே முடிச்சிட்டோங்க. ஸோ ஒரு வழியாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் பொங்கல் தாங்க. இந்த தடவை ஆயில் கீ எல்லாமே கம்மியாக போட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. என்னது பொங்கலுக்கு வேர்க்கடலை சட்னியா அப்படின்னு தோணுச்சு. பட் காம்பினேஷன் நல்லா தாங்க இருந்துச்சு கூட சாம்பார் வச்சுட்டு. அண்ணா பொண்ணு பார்த்திங்கன்னா நான் தான் மேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு பவுடர் பயங்கரமாக அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் தாங்க குட்டி பாப்பா கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். தேங்க்யூ.